ஜெயபிரகாஷ் அவருடைய இயக்கத்துல காதல் என்பது பொது உடைமை. அதாவது தமிழ் சினிமால ஒரு லெஸ்பியன் கப்பிள்ஸ் ஃபீமேல் லெஸ்பியன் கப்பிள்ஸ இவ்வளோ அழகா ஆடியன்ஸ்ட்ட எந்த ஒரு அ முகம் முகம் சுளிப்பும் சுளிக்காதது. இல்லாம, எப்படி இப்படி அவரால சொல்ல முடிஞ்சுச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். "ஏய் அவங்களோட காதல் அழகா இருக்கேடா! இதையாடா நம்ம இப்படிலாம் பேசணும்" அப்படின்னு எத்தனையோ படங்கள் சொல்லியிருந்தாலும், எத்தனையோ லெஸ்பியன்ஸ் படம் வந்திருந்தாலும், இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அது அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க கண்டிப்பா. லிஜோ மோலுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்ல அவங்க வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக ஹாஸ்டல் வாசல்ல நிக்கிறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு போம்போதெல்லாம் அப்படியே அந்த பைக்ல அப்படியே பார்க்கிறதா, இது எல்லாத்தையும் வந்து லிஜோ மோல் ஒரு பொண்ணா ஒரு பொண்ணுட்ட லுக் குடுக்குறது பார்த்தீங்களா? அது அந்த படத்துல பார்த்து ரசிச்சேன் நானு. எஸ். அது நெறைய இடங்கள்ல அவங்க அவ்வளோ அழகா வந்து இது பண்ணாங்க. அதே மாரி தீபாக்கா, அவங்க நெறைய இடங்கள்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல. ஆ "ஏம்மா, அவங்க 2 பேரும் நல்லா தானம்மா அவங்களுக்கு அது புடிச்சிருக்குன்னா தப்பு இல்லையேம்மா" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க டயலாக்கோட அந்த இது கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா இருக்கும். அந்த படத்த கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும் எஸ். அப்படின்னு தான் நீங்க சொல்லுவேன். இவ்ளோ விஷயங்கள் சொல்லும்போது ரொம்ப அழகான படம் எஸ். தான். ஆனா இந்த படம் வந்துதா அப்படின்றது தான் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே